பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாஸ்டர், நீங்க கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக சாட்சியோடு வாழணும்னு நான் நிற்கிறேன். ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் வருகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கண்ணீர் வருகிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஏன் தெரியுங்களா போராட்டம்? ஏன் தெரியுங்களா கண்ணீர்? நீதிக்காக, தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் எவ்வளவு துன்பம் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க கடந்து போகிற உபத்திரம் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ கடந்து போகிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை இன்று உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். உங்கள் பாதையில, நீங்க கடந்து போற அனுபவத்துல கர்த்தர் நின்று உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நீதிக்காக நின்ற பொழுது, துன்பத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில கடந்து போன பொழுது, அநேக நேரம் கர்த்தருக்காய் நிற்கணும் என்று சொல்லி வைராக்கியமாய் நின்று துன்பத்தின் பாதையில கடந்து போன பொழுது, அவர் தாமே தத்ரூபமாய் வந்து நின்று, நீ நடக்க வேண்டிய வழி இது, நீ எடுக்க வேண்டிய பாதை என்று சொல்லி அவர் நின்று என்னை விடுவித்தார், விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா! அந்த வல்லமை உங்களை தொடுகிறது. இதை கேட்கிற பொழுதே ஒரு அபிஷேகம் உங்களை சந்திக்கிறது. உங்களை சந்திக்கிற அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற, எந்த துன்பத்தின் பாதையில் இருந்தாலும், எந்த இக்கட்டின் பாதையில் இருந்தாலும் சொல்லுங்க, இதன் மத்தியில என் ஆண்டவர் என்னை நின்று விடுவிப்பார். யாத்திராகமம் 14:14 மோசே சொன்னார், உங்களுக்காக அவர் யுத்தத்தை செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தத்தில் நின்று விடுதலையை கொடுத்தார். செங்கடல் மத்தியில இருந்து அவர் விடுதலையை கொடுத்தார். கடந்து போகிற போராட்டம், பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, அதை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றிக்கு நேராய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். போராட்டத்தை நீங்க சந்திக்கிற அளவே உங்கள் அபிஷேகம் அதிகரிக்கிற அளவு, நீங்கள் கடந்து போகிற நிந்தனை, அவமானம் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துகிற காரியம் உங்கள் மத்தியில என் தேவன் கடந்து வந்து அவர் நின்று உங்களை விடுதலை ஆக்குவார். விடுதலை நிச்சயம். ஒரு மனமகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை ஆண்டு உங்க வாழ்க்கையில கொடுக்கிறார். There is a change of season in your life. இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மாறுபாடான, அற்புதமான, அதிசயமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். God bless you.